ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே டென்சி விலாக்ல நாள் 7. இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் பெரிய கண்டென்ட். அது நான் பொதுவாக அண்ணன் காலையில் ஜாகிங் தான் போடுவேன். ஆனால் டுடே தான் லீவ் நாள் ஆச்சு, அதனால வாக்க போடுவேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். டெய்லியும் அண்ணன் இந்த வழியாக தான் வருவேன். ஆனால் இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. பொதுவாக அண்ணனுக்கு இந்த நேச்சரை பார்க்கறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஏன் தெரியல, இன்னைக்குன்னு பார்த்தா அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வாட் ப்ராப்ளம்னா, இந்த சூரியன் ப்ரோ காலங்காத்தால 6:30 மணிக்கே பல்ல கட்டிட்டாரு. சோவே அண்ணன் ஜிம்முக்கு ஜம்பை போட்டு அண்ணனுக்கு தெரிஞ்ச அனைத்து வித்தையும் இறக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா அண்ணனோட திறமைய? திஸ் மந்த் வெயிலேயே வெளியே நடமாட முடியல. அப்ப நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் அண்ணன் டவுசரோட தான் உட்காந்து இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் இந்த டெய்லி விலாக் மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் கண்டென்ட்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ போடலாமா வேணாமான்னு அண்ணன் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓட்ஸே அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. பட் நவ்வெல்லாம் இதை குழுன்னு ஃப்ரீசர்ல வச்சு காலங்காத்தால சாப்பிடலன்னா அந்த நாளே அண்ணனுக்கு கிருக்குன்னு தான் இருக்கும். அடிக்கிற வெயில நான் டேனாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்பிட்டேன். இல்லை எங்க போறேன்னு சொல்லிட்டு போலேன்னு கேட்டீங்கன்னா, டேண்டடா இந்த சீம்பை வாங்க தான் அண்ணன் 12 கிலோமீட்டர் கடந்து இங்க வந்திருக்கேன். அப்புறம் நம்ம கவாசாக்கிக்கு பெட்ரோலை போட்டு அண்ணன் பேக் டு தி ஹோம். ஈவினிங்கா ஒரு பெரிய தூக்கத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு கோயிங்க போடலாமா வேணாமான்னு சொல்லியே உட்காந்துட்டு இருந்தேன். டிசிப்ளின் என்ன பயலுகிடான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல கிராக் பேக்கான ஒரு லெக் டே. ஸோ கதற இன்டென்ஸா லெக் பயப்பட வச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டென்ஸான லெக் செக்ஷனு. அதனால ஹாப்பியா போய் சோச்சி சாப்பிட்டு அண்ணன் மட்டையாயிட்டேன். ஹெல்த்தியான சோச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.